ஒரு முறை திருவள்ளூரில் நடக்கிற புத்தக திருவிழாவிற்கு எந்த குடும்பம் சிறு சேமிப்பு போல காசை சேர்த்து வைத்து புத்தகத்தை வாங்குகிறதோ அந்த புத்தகம் அந்த தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன். தயவு செஞ்சு புத்தகம் வாங்குறதுக்கு காசை சேர்த்து வைக்கிற பழக்கத்தை உங்க குழந்தைங்களுக்கு உருவாக்குங்க. நீ காசை சேர்த்து வச்சு ரிமோட் கார் வாங்கலாம், நீ காசை சேர்த்து வச்சு வீடியோ கேம் வாங்கலாம், நீ காசை சேர்த்து வச்சு மொபைல் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கினா என்ன ஆகலாம்? பைத்தியம் ஆகலாம். ஆனா நீ காசை சேர்த்து வச்சு புத்தகம் வாங்கலாம், இதை வாங்கினா என்ன ஆகலாம்? பைத்தியத்திலிருந்து வெளியில வரலாம். குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஒரு மசால் தோசை 120 ரூபாய்க்கு விற்கிறான். திருக்குறளோட எளிய பதிப்பு 30 ரூபாய்க்கு கிடைக்குது. பாருங்க, இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு முடிஞ்சு போச்சு கதை. நல்லா இல்லைன்னா அன்னைக்கே வந்துடும். எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னே ஏப்பா வந்துச்சுன்னா எங்க அப்பா சொல்லுவாரு, அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ்டு.